இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் வாழ்க்கையில் நடந்த சாத்தானின் தாக்குதல்களை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதே போலொத்த தாக்குதல் பேதுருவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை குறித்து நாம் இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்கள், எப்படி யோபின் வாழ்க்கையில் யோபை சோதிப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டு யோபை சோதித்தது போல இங்கும் கூட பேதுருவை சோதிப்பதற்கு சாத்தான் தேவனின் உத்தரவின் பேரில் பேதுருவை சோதிக்க வருகிறான். இந்த இன்சிடென்ட்ஸ், இந்த காரியங்கள் நமக்கு எதை காண்பிக்கின்றது? நான் இதை ஒரு சாம்பிள்ஸாக நான் பார்க்குறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பற்றியும் பரலோக ராஜ்யத்தில் உரையாடல்கள் நடைபெறுகின்றது, பேச்சுக்கள் நடைபெறுகிறது. Conversations are happening in the heaven about all the believers. அதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையில் பயணிக்கிறீர்களா? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரலோக ராஜ்யத்திலே உரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாருங்கள், அடுத்த காரியம் என்ன என்று சொன்னால், யோபுவின் காரியத்திலே யோபுவை சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி அளிக்கிறார் சாத்தானுக்கு. சீமோன் பேதுருவின் காரியத்திலும் கூட பேதுருவை சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி அளிக்கிறார். கர்த்தர் சாத்தானை ஒரு வெப்பன், ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை சாத்தான் எதற்காக இன்னும் அனுமதிக்கப்படுகிறான் உலகத்தில் உலாவுவதற்கு என்ற கேள்விக்கு இது கூட பதிலாக இருக்கலாம். அவன் சோதிக்கிறான். தேவனுடைய அனுமதியின் பேரில் விசுவாசிகளை, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற மக்களை அவன் சோதிக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் பயந்து போய்விடாதிருங்கள். இன்னொன்று காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோபுவின் வாழ்க்கையில் நடந்த கொடூரமான தாக்குதல் பேதுருவின் வாழ்க்கையில் நடக்கவில்லை. பேதுருவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஒவ்வொருவனுக்கும் வரக்கூடிய சோதனையின் அளவு வேறுபட்டதாக இருக்கிறது, வித்தியாசமானதாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்வது மிக கடினமான காரியம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், சாத்தான் தேவனுடைய அனுமதியின் பேரில் நம்மை சோதிக்க வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோபுவின் சோதனையில் என்ன நடக்கிறது? சோதனையின் முடிவில் வேதம் யோபை குறித்து என்ன பேசுகிறது? யோபு 1:22, 2:10. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேதம் பேசுகிறது. யோபுவின் சோதனை நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் முன்பாக, சாத்தான்களுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொண்டு வரக்கூடியதாய அந்த சோதனை அமைகிறது. ஆனால் பேதுருவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவன் மறுதலிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தான் அறிந்திருக்கிறதை அவன் 3 தரம் மறுதலித்து பின்வாங்கி போகிறான். இது பரலோக ராஜ்யத்தில் என்ன விதமான ஒரு பின் விளைவை கொண்டு வந்திருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோபுவின் காரியங்கள் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொண்டு வந்தது என்று சொன்னால், இங்கு இந்த இன்சிடென்ட், பேதுருவின் வாழ்க்கை, பேதுருவுக்கு நடந்த சோதனை பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஒரு வெட்கத்தை அது கொண்டு வந்திருக்கும் இல்லையா? தூதர்களுக்கு முன்பாக, சாத்தான்களுக்கு முன்பதாக ஒரு வெட்கத்தை அது கொண்டு வந்திருக்கும், ஒரு தலை குனிவை அது கொண்டு வந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு விதமான சோதனைகள் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு பல்வேறு இடங்களில் பேசுகிறது. அந்த சோதனையின் முடிவில் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோமா, வெட்கப்படுத்த போகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு நாம் மகிமையை கொண்டு வருவது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எதற்காக சாத்தான் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் சோதிக்கிறான் தேவனுடைய அனுமதியின் பேரில் என்பதை குறித்தும் வேதம் நம்மோடு பேசுகிறது. பாருங்கள், லூக்கா 22:32. நானோ
உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சோதனை வருகிறது என்பதை குறிப்பிடுகிறார். இங்கு உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். எதற்காக சோதனை நம்மேல் வருகிறது? சாத்தான் எதற்காக எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எதற்காக வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை சீர்குலைப்பதற்கு அவன் எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறான். ஆதலால் தான் பவுல் தன்னுடைய கடைசி காலத்தில் இப்படி பதிவு செய்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் இங்கு பதிவு செய்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ற தீபத்தை நாம் ஏற்றி வைக்கிறோம். அந்த விசுவாசம் என்ற தீபம் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரை காக்கப்பட வேண்டும். அது அணைந்து விடக்கூடாது. அந்த விசுவாசம் என்ற தீபத்தை நாம் காப்பது நம் மேல் விழுந்த கிறிஸ்துவ மக்களாகி நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படி நாம் காக்காத பட்சத்தில் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மிக கடினமானதாகிவிடும். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு பதிவு செய்கிறார். நாம் ஏற்றி வைத்த தீபமாகிய அந்த விசுவாசத்தை நாம் முடிவு பரியந்தம் காத்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம், இல்லாவிட்டால் நாம் நிராகரிக்கப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் பல்வேறு இடங்களில் பேசுகிறது. ஒரு சில வசனங்களை நான் பதிவு செய்து முடிக்கிறேன். 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஏன் விசுவாசத்தின் மேல் சோதனை வருகிறது என்பதை குறித்து இந்த வசனம் விரிவாக பேசுகிறது. அதை போல 1 கொரிந்தியர் 3:13 வேதம் சொல்கிறது, அவனுடைய வேலைப்பாடு இயத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. ஹல்லேலூயா! இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போலொத்த சோதனை பேதுருவின் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் பேதுருவோ மறுதலித்து பின்வாங்கி போனார். நாம் அந்த சோதனையில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த சோதனையை நாம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவோம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அப்படி நாம் சோதனையில் தோற்கின்ற பொழுது நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சிறுமையை, வெட்கத்தை கொண்டு வருவோம் என்பதையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. மற்றும் ஒரு காரியத்தை நான் இங்கு பதிவு செய்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன் பேதுரு இந்த சோதனையில் தோற்று போனார் என்பதை சற்று தியானித்து முடிக்கலாம். அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ட்ராஜடி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு பேதுரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார் பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இப்போ பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய சுய பலத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். நாமும் கூட பல்வேறு நேரத்தில் நம்முடைய பலனை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். அப்படி அல்ல. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை நோக்கி சொல்லுகிறார், இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி அவர் இங்கு முன்மொழிகிறார். நடக்கிறதை முன்கூட்டியே சொல்லுகிறார், ப்ராஃபஸி சொல்லுகிறார். ஒருவேளை நாம் இந்த காரியத்தை இப்படி நாம் யோசிக்கலாம். ஆண்டவர் இப்படி சொல்லுகின்ற பொழுது, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே, இந்த சோதனையில் எனக்கு உதவி செய்யுங்க, சாத்தான் என்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறீர், தயவு செய்து இந்த சோதனையில் எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பலத்தை கொண்டு என்னால் இந்த சோதனையை மேற்கொள்ள முடியாது, அன்பின் ஆண்டவரே, எனக்கு இந்த சோதனையை மேற்கொள்ள உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டிருந்தால், ஒருவேளை நான் என்ன யோசிக்கிறேன், அவன் இந்த மறுதலிப்பு என்ற மிகப்பெரிய ட்ராஜடியில் அவன் விழுந்திருக்க மாட்டான் என்பதை யோசிக்கிறேன். நம்முடைய சுய பலத்தை கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய சுய பலத்தை கொண்டு நாம்
இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் யோசிக்கிறோம் அல்லவா? நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பலன் வேண்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உம்முடைய கிருபை வேண்டும், இந்த பாவத்தை மேற்கொள்கிறதற்கு உம்முடைய பலன் வேண்டும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இது எல்லா காரியங்களையும் நாம் சிந்திப்போமாக. நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவை நினைத்து நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு சாத்தானை, நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிப்பது நம் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.